ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். சக்கரை பொங்கல் ரெசிபி எப்படி ரெடி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாசி பருப்பு வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நெய் ஆட் பண்ணி கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1.5 கப்பு நம்ம வந்து பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நம்ம 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம நல்ல வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க நம்ம பருப்பு அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப்பு இப்போ இதை எடுத்திருக்கேன். அதனால் அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். அதனால் 2 ஸ்பூன் அளவு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு நான் எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பேனில் நம்ம வந்து ஒரு கப்பளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இல்லை கருப்பட்டி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மெல்ட் ஆகும். நம்ம வந்து வடிகட்டி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏதாவது கல்லுகள் இருந்தாலும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் நான் வடிகட்டி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வேக வச்ச நம்ம பருப்பு இந்த சாதத்தோடு இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இது வந்து ஓரளவு நல்லா குக்காக இருக்குது. இது கூட வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தாளிச்சிடலாம். இதில் வந்து ஒரு 3 கரண்டி அளவு நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து கட் பண்ண தேங்காய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோயில் பிரசாத ஸ்டைலில் இந்த சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சதும் நம்ம மேலே ஊற்றிக்கலாம். சூப்பரான நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.